உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போனாக்க, அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம மிதுன ராசி என்பதற்கு, அதாவது கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 3வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசி என்பதற்கு இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையை கணக்கிட்டு பார்த்தோம்னால் எப்படியேப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார், அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆடி மாதம் என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்குங்க. ஆடி மாதமும் ஒரு ஆண்டு போகிற அளவுக்கு ஒரு ஆடி மாதம் இருக்குங்க. ரொம்ப கஷ்டத்தையும் வாழ்க்கையில் துன்பத்தையும் அள்ளித்தரக்கூடியவர்கள். அப்போ பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பு, ஆடி மாதம் அம்மனுக்கு குழு ஊத்து, இந்த மாதிரியான செயல்பாடாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதங்க. இந்த ஆடி மாதம் வந்தாலே எல்லோருக்கும் ஒரு விதமான ஒரு பயத்தையும் ஒரு விதமான ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க, சரிங்களா. ஆடி மாதத்தை பொறுத்தவரை எல்லா மாதமும் ஒரே மாதிரியாக நம்ம ஓட்டினா பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய பயம்தான் எல்லாத்துக்கும் காரணங்க, சரிங்களா. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய எப்படிப்பட்ட பலன்கள், உங்களுடைய பரிகாரம் என்ன, அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் வரக்கூடிய 3 நட்சத்திர காலக்கும் புனர்பூசம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம், தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போல் இதிலேயே நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரே விஷயம்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய என்ன நடக்குது, அடுத்தது சனி வக்ர பயிற்சி இப்போ அடுத்தது போட போகிறாங்க. ஆனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்முடைய சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை எப்படி இருக்க போகிறது, மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் நிபுணருங்க. என்னென்ன பண்ணணும் ஏது போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு, அதனால தான் இந்த மிதுன ராசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆலோசகர், ஒரு வக்கீல், இந்த மாதிரியான விஷயங்கள், படிப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் உட்கார வைக்கிறாங்க. குருவுடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் இடங்க. குரு பயிற்சி இருக்கும்போதே உங்களுக்கு ஆடி மாதம் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா கிரகநிலை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த இந்த மாதம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறாங்க இந்த மிதுன ராசி நண்பர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர இருக்குதுங்க. நண்பர்களால் காரியம் அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எவ்வித வசதிகளும் உண்டாக இருக்குதுங்க. தேடி போனதும் தானாகவே வந்து சேர இருக்குதுங்க. அறிவு திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவருடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போகிறீங்க. மனோதைரியம் கூட இருக்குதுங்க. மதிப்பும் கூட இருக்குதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம். இப்போ குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளையினுடைய கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் இதுங்க. அடுத்ததுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் உங்களுடைய கிரகநிலை சஞ்சாரம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் சற்று அலைச்சல்களும் நிம்மதி இல்லாமல் போடிய சூழ்நிலை நிர்பந்தம் இருக்குதுங்க. 4ஆம் இடம் தாயார், உங்களுடைய தாயார் வழியில் உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் பார்த்துருங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பார்க்குறோம். இப்போ 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெற இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெற போகிறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. பணியில் பாராட்டும் கிடைக்க இருக்குதுங்க. கலைத்துறைகளுக்கு பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குதுங்க. இப்போ அந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கலைத்துறை நண்பர்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்க இருக்குதுங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவருடைய ஆதரவு கிடைக்கும். சாதுத்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாக இருக்குதுங்க. பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் ஆடி மாதத்தை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் மிதுன ராசி என்பதற்கு. இந்த தமிழுக்கு குரோதி வருஷத்தில் இந்த அரசியல் பொழுது பார்க்கும்போது அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும். முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. நெருக்கமானுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க போகிறீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு மனத்தில் ஒரு விதமான சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த வண்ணம் இருக்குதுங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவுகள் கூட பார்த்துருங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. வெளிநாடு சென்று படிக்கும் எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டில் சீட்டு கிடைச்சி படிக்க போகிறீங்க. இதில் அதாவது 3 நட்சத்திர பலன்களும் பார்க்க இருக்கிறோம். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த முதல் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது
மிருக சீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களும் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த அதாவது மிருக சீரிஷ நட்சத்திர நேயர்களே, இந்த குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுங்க. தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. ஆடை ஆபரணம் வாங்குபவர்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனக்கவலை ஏற்பட இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்குங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய 2வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் உங்களுக்காக. திருவாதிரையில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்குங்க. அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். ஆனால் சற்று பேச்சில் நிதானம் தேவைப்பட இருக்குதுங்க. அடுத்தது 3வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். எதிலுமே வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் அடுத்தவர்களுக்காக ஓடி இருக்கிறவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். எதிலுமே இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் சலசலப்பு, நிம்மதி இல்லாமல் போவது, இந்த குழப்பங்கள் இருக்கிறது எல்லாம் கணக்காட்டுங்க. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையில் 12ஆம் இடத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருப்பதால் இந்த 2.5 மாதமாக உங்களுடைய ஆட்சி படைத்தார் குரு பகவான். இப்போ இந்த குருவுடைய பார்வை இருக்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரைய குருவாக வலம் வர இருக்கிறார். இந்த வலம் வரக்கூடிய விரைய குருவானது உங்களுக்கு எல்லா விதத்திலும் செலவுகள் மட்டுமே பண்ணக்கூடியவர்கள், கட்டுக்குள் அடங்காமல் போகக்கூடிய கிரகம். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் 1, 2, 3 பாதம் உடைய மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, மாணவர்களுக்கு கல்வி இருந்த சிக்கல்கள் தீரும். ஆசிரியருடைய ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற இருக்குதுங்க. வாழ்க்கையில் வளம் பெறும் குடும்ப ஒற்றுமை உண்டாக இருக்குதுங்க. தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பீர்கள். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிக்க போகிறீங்க. எதையும் சாதிக்கும் திறமை உண்டாக இருக்குதுங்க. அப்போ திருமணத்திற்காக காத்துக்கொண்டு மிதுன ராசி என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு 7ஆம் இடமான உங்களுடைய தொட்டு 7ஆம் இடம் என்பது தனுசு ராசி. அப்போ உங்களுக்கும் தனுசு ராசி உள்ளவங்களுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். அப்போ வந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு உங்களுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவதற்கான ஒரு ஏற்ற சூழல் இருந்தால் எடுத்துங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானாதிபதி ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணும் திருமணத்துக்கு இருக்கணும் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திலுடைய குருவுடைய பார்வை இருக்குதா, உங்களுக்கு புதன் அவருக்கு குரு, உங்களுக்கும் 7ஆம் இடத்து குருவுடைய சேர்ந்த தனுசு ராசியை திருமணம் பண்ணாக்க கொஞ்சம் அப்படி சண்டை சச்சிருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உண்டுங்க. புத்திரபாக்கியத்தை காத்து கொண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நாள் காத்து கொண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு காளியம்மனை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் புத்திரபாக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதில் வரக்கூடிய அதாவது இப்போ மிதுன ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கட்டுறது ரொம்ப நன்றிங்க. இப்போ பரிகாரத்தை பொறுத்தவரையும் மொத்தமாக பார்க்குறோம். இப்போ நந்தீஸ்வரை நெய் தீபம் ஏற்றி வணங்க கடன் சுமை குறையும், தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருவெண்காடு புதன் ஸ்தலம் சென்று புதன்கிழமை தோறும் அதாவது ஒரு வாரம் மட்டும் நீங்கள் புதன்கிழமை காலை 8 மணிக்கு ஒரு முக்கூட்டு அங்கே ஏரியில் குளிச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இது தொடர்ந்து அதாவது அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதலையும் உந்துவிதமாக இருக்குதுங்க. நேயர்களே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்தீர்கள்.